ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். நம்ம இன்றைக்கி எப்போதும் பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 லெக் பீஸும் அப்புறம் ஒரு 6 சின்ன சின்ன பீஸ் சேர்த்து மொத்தம் ஒரு 10 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். லெக் பீஸில் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இதில் சேர்க்குறதுக்கு ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 8 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பில், ஒரு 7-8 புதினா இலை, அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட்டை சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைனா இப்போ நீங்கள் ஒரு பேஸ்ட் அரைச்சிங்க இல்லையா, அது கூடவே ஒரு 3 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் காரத்துக்கு மிளகாய் பொடியும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடியும் கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க சிக்கன் அளவை பொறுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட விதைகளை நீக்கிட்டு நல்லா அதை பிழிஞ்சு விட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த மசால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரம் சிக்கனை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் சிக்கன் துண்டுகளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் வேகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற சிக்கன் துண்டுகளையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவரை எல்லோரும் ஒரே மாதிரி சிக்கன் பொரிச்சிருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த லைஃப் தான் நல்லா சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.